ஹலோ ஃபியூச்சர் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு மாக் ஆஃபீஸர் யூடியூப் சேனல் அண்ட் திஸ் இஸ் அருண். இன்னைக்கு நம்ம நேற்று வந்து இந்த எடிட்டோரியலேருந்து ஒரு 8 சூப்பரான வேர்ட்ஸ் பார்க்க போகிறோம். 2 இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் பார்க்க போகிறோம். சரியா? ஸோ இன்னும் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ப்ளஸ் நம்ம யூடியூப் சேனலோட மற்ற கோர்சஸ் வந்து நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ப்ளஸ் ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது. சரியா? ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க, டவுன்லோட் பண்ணி படிங்க. ப்ளஸ் வந்து நம்மளோட டெலிகிராம் சேனல் நீங்கள் இன்னும் ஜாயின் ஆகல அப்படின்னா அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஏன்னா நம்ம அதில் தான் இப்போதைக்கு நம்ம வந்து மெட்டீரியல்ஸ்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். சரியா? ஸோ இப்போதைக்கு இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கிறதால நம்ம டெலிகிராம் சேனலில் தான் நம்ம வந்து சோர்ஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதில் தான் வந்து நம்ம எல்லா மெட்டீரியல்ஸும் கொடுத்துட்ருக்கோம். அதனால் நம்ம டெலிகிராம் சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதேமாதிரி வந்து டெய்லி இந்து அனாலிசிஸ் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. ஸோ தனியாக அதுக்குன்னு ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியாச்சு. ஓகேவா? இந்த பிளேலிஸ்ட்டில் வந்து வெறும் வெக்காப்ஸ் மட்டும் தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ அந்த பிளேலிஸ்ட்டில் வந்து நான் டெய்லியும் ஒரு எடிட்டோரியல் எடுத்துகிட்டு வந்து ஒரு தமிழில் உங்களுக்கு புரியிற மாதிரி, ஓகேவா, புரியுற மாதிரி உங்களுக்கு நானே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். சரி, நேற்றுலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட டிஸ்கிரிப்ஷனும் அதோட வீடியோ லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சரியா? ஸோ மறக்காமல் அதையும் வந்து பாருங்கள். பிகாஸ் நீங்கள் அதை எடிட்டோரியல் பார்த்தா தான் உங்களுக்கு அந்த நியூஸில் என்ன சொல்கிறாங்க, ஸோ எப்படி அந்த லைன் வந்து ஃப்ரேம் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும். சரியா? ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. டெய்லி ஈவினிங் ஒரு அரௌண்ட் ஒரு 8லேருந்து 9க்குள்ளே அந்த வீடியோ அப்லோட் ஆகிடும். ஸோ வெக்காப்ஸ்ன்றது டெய்லி மார்னிங் 7 AM அப்லோட் உங்களுக்கு கரெக்டாக ஆகிடும். சரியா? நம்ம செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னும் நாளோட மொதல் வேர்டு என்ன அப்படின்னா எச்டு. ஸோ எச்டு அப்படின்றது கார்வு. ஸோ பொறிக்கப்பட்டுள்ளது. ஸோ அந்த காலத்தில் வந்து நம்ம கல்வெட்டுலாம் பொறிப்பாங்கல்ல, ஸோ அந்த பொறிக்கப்படுதல் அப்படின்றதுக்கு என்ன வேர்டு அப்படின்னா எச்டு. ஓகேவா? ஸோ பாசிட்டிவ் வந்து அட்ஜெக்டிவ், சினானிம் வந்து கார், ஆன்டனிம் வந்து எரேஸ்டு. எக்ஸாம்பிள் பாருங்க, ஷீ எச்டு ஹர் நேம் இன்டு த உடன் பெஞ்ச். அவள் என்ன பண்றா, அவளோட நேம் வந்து உடன் பெஞ்சில் பொறிக்கிறா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா எச்யூ. ஸோ எச்யூ அப்படின்றது கிவ் அப். ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து ஒரு விஷயத்துல வந்து நம்ம எட்ட வரதை தான் நம்ம வந்து எச்யூ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? இந்த வேர்டு ஒரு புது வேர்டு தான் இன்னைக்கு மைண்டில் நிறுத்திக்கோங்க. ஸோ எச்யூ அப்படின்றத நம்ம எந்த பாசிட்டிவ்ல யூஸ் பண்ணோம் அப்படின்னா வேர்பில் யூஸ் பண்ணணும். ஆண்டனி வந்து இன்டெல்ஜின். ஓகேவா? தமிழ் மொழி வந்து தவிர்க்கிறது. எக்ஸாம்பிள் பாருங்களேன், எச்யூவிங் அன்ஹெல்தி ஹேபிட்ஸ் ஷி ஃபோக்கஸ்ட் ஆன் வெல்னஸ். ஓகேவா? ஸோ எல்லா அன்ஹெல்தி ஹேபிட்ஸ்ல இருந்தும் அவள் வந்து விட்டு கொடுத்துட்டு எல்லாத்தையும் தவிர்த்துட்டு என்ன பண்றா, அவள் வந்து ஒரு வெல்னஸ், ஃபோக்கஸ்ட் ஆன் தி வெல்னஸ், ஒரு நல்ல உணவு பழக்கத்தையோ இல்லை ஒரு நல்ல பழக்க வழக்கங்களையோ அவள் வந்து ஏற்படுத்திக்கிறா. ஸோ அதில் மட்டும் அவளோட நோக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா ஸ்ட்ரைவ். ஸோ ஸ்ட்ரைவ் அப்படின்றது ஸ்ட்ரகிள். ஓகே? ஸோ பார்ட்டிசிபிள் வந்து வேர்ப், சினானிம் வந்து ஸ்ட்ரகிள், ஆன்டனிம் வந்து லேசி, தமிழ் மீனிங் வந்து பாடுபடுங்கள். ஸோ ஒரு விஷயத்துக்கு நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணணும். ஓகேவா? ஸோ எந்த ஒரு விஷயம் வந்தாலும் நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணால் தான் அந்த விஷயம் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ டெய்லி நம்மளுக்கு நம்ம அதை நோக்கி ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ நம்மளுக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா நம்ம டெய்லி ஒர்க் பண்ணால் தான் நம்மளுக்கு அது கிடைக்கும்ல. ஸோ நம்ம வந்து இப்போ பேங்க் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கோம், இல்லை எஸ்எஸ்சி எக்ஸாம் படிக்கிறோம், இல்லை டிஎன்பிஎஸ்சி படிக்கிறோம். ஸோ நம்ம படிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். கரெக்டாக? ஸோ டெய்லியுமே நம்ம வந்து அந்த தடைகளை தாண்டி வந்துக்கிட்டே இருந்தால் தான் நம்மளால் ஜெயிக்க முடியும். ஸோ அதுதான் ஸ்ட்ரைவ் அப்படின்றது ஸ்ட்ரகிள். ஓகேவா? எக்ஸாம்பிள் பாருங்கள், ஷி இஸ் ஆல்வேஸ் ஸ்ட்ரைவிங் ஃபார் தி எக்ஸலன்ஸ் இன் ஹர் ஒர்க். ஓகேவா? என்ன சொல்கிறாங்க, அவள் வந்து எப்பயுமே அவளோட ஒர்க்கில் வந்து எக்ஸலண்ட்டாக பண்ணுறதுக்கு. சரியா? ஷி இஸ் ஆல்வேஸ் ஸ்ட்ரைவிங் ஃபார் எக்ஸலன்ஸ் இன் ஹர் ஒர்க். ஸோ அவளோட ஒர்க்கில் அவள் நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு, ஸோ நல்லா கொடுக்கறதுக்கு அவள் ஸ்ட்ரகிள் ஆகிட்டே தான் இருக்கா, கஷ்டப்பட்டுட்டே இருக்கா, பாடுபடுத்திட்டு இருக்கா. சரியா? ஸோ நம்ம நல்லா ஒர்க் பண்ணாதான் அந்த எக்ஸலன்ஸ் ஆஃப் ஒர்க் நம்மளுக்கு ஒன்று கிடைக்கும். சரியா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா எஃப்யூசிவ். ஸோ எஃப்யூசிவ் அப்படின்றது என்த்யூசியாஸ்டிக். ஓகேவா? ஏன் சினானி வந்து என்த்யூசியாஸ்டிக் தமிழ் மீனிங் வந்து உமிழுன்னு போட்டிருக்காங்களா, நம்ம ஒரு விஷயத்தை வெளிக்காட்டுறோம்ல, அதை தான் இந்த இடத்துல உமிழும் அப்படின்னு சொல்லி தமிழ் மீனிங் சொல்கிறாங்க. ஸோ தமிழ் மீனிங் எக்ஸாக்டாக நம்ம வந்து டிரான்ஸ்லேட் போட போகும்போது உமிழும் தான் வரும். ஸோ உமிழும் அப்படின்றதுக்கு இதுதான். ஏன் உமிழ் வருது அப்படின்றதுக்கு மீனிங் இதுதான். சரியா? ஏன் நம்மளோட சந்தோஷத்தை நம்ம வெளிப்படுத்துறது தான் இந்த இடத்துல மீன் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா டிஃப்ளெக்ட். ஸோ டிஃப்ளெக்டோட பார்ட்ஸ் என்ன வேர்பு, சினானிம் வந்து டைவர்ட். ஸோ ஒரு விஷயத்துல இருந்து நம்மளை டைவர்ட் பண்ணுறது தான் என்ன வேர்டு யூஸ் பண்ணாங்கன்னா டிஃப்ளெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ தமிழ் மீனிங் இது எக்ஸாக்டாக இருக்குது, திசை திருப்புதல். ஆண்டனிம் வந்து என்கரேஜ். எக்ஸாம்பிள் பாருங்க, ஹி ட்ரை டு டிஃப்ளெக்ட் அட்டென்ஷன் அவே ஃப்ரம் ஹிஸ் மிஸ்டேக் அப்படின்றாங்க. ஸோ அவன் எதுக்கோ ட்ரை பண்ணுறான். எதுக்கு ட்ரை பண்ணுறான்? ஸோ அவனோட அட்டென்ஷனை மிஸ்டேக்ல இருந்து எட்ட கொண்டு வரதுக்காக அவன் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா என்த்ரேலிங். ஸோ என்த்ரேல் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ஐஎன்ஜி ஃபார்மில் இருக்குது, வேர்ப் வந்து ஐஎன்ஜி ஃபார்மில் இருக்குது. சினானிம் வந்து சாம், ஆண்டனிம் வந்து போர், தமிழ் மொழி வந்து மயக்குதல். சரியா? ஸோ சாமாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, ஸோ ஒருத்தவங்க ரொம்ப சாமாக இருக்காங்க அப்படின்னா ஸோ அவங்களே இன்னொருத்தவங்களுக்கு பிடிக்கும், அதை தான் இந்த இடத்துல மயக்குதல் அப்படின்னு தமிழ் மீனிங் வருது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா the movie's plots are so enthralling that it kept me on the edge of my seat. சூப்பரான ஒரு எக்ஸாம்பிள். ஸோ அந்த சாமுக்கும் மயக்குதல் அப்படின்றது எப்படி
எப்படி இந்த இடத்துல வருதுன்னு பாருங்களேன். ஸோ என்த்ரலிங் இந்த அந்த மூவி வந்து சூப்பராக இருந்ததால, சரி அந்த மூவி சூப்பராக இருந்ததால அந்த மூவி என்ன பண்ணுச்சு, சீட் ஏஜ்ல என்ன உட்கார வச்சு பார்த்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அதுதான் இந்த இடத்துல அந்த அந்த மூவி வந்து அவங்கள வந்து அது அதுக்குள்ள இறங்கிட்டாங்க. ஓகேவா? ஸோ அதுல ரொம்ப புடிச்சு போயிட்டு அந்த ஒரு விஷயத்துல இறங்கிட்டாங்க. மூவி புடிச்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்றாங்க. ஸோ என்த்ரலிங் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் வேர்ட் த்ராஷ்ட். த்ராஷ்ட் அப்படின்றது பீட். ஒருத்தவங்க வந்து நம்ம அடிக்கிறது தான் த்ராஷ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பார்ட்ஸ் வந்து வேர்ப், ஆண்டனி வந்து லோஸ் அண்ட் தமிழ் மீனிங் வந்து அடித்தார்கள். எக்ஸாம்பிள் பாருங்க. ஆஃப்டர் த இன்டர்ன்ஸ் ஒர்க் அவுட் ஹி த்ராஷ்ட் ஹிஸ் ஆப்போனன்ட்ஸ் இன் த கேம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ ரொம்ப பயங்கரமா ஒர்க் அவுட் பண்ணிட்டு அவர் வந்து அவரோட ஆப்போனன்ட் வந்து கேம்ல போய் அடிச்சாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா கார் கனுட்டன். ஸோ ஒரு சூப்பரான வேர்டு கார் கனுட்டன். ஸோ ரொம்ப ஹியூஜாக இருக்கிறத தான் நம்ம வந்து கார் கனுட்டன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சூப்பரான ஒரு புது வேர்டு. எனக்கு அது இந்த வேர்டு எனக்கு படிக்கக்குள்ளேயே ஒரு மாதிரி இது வரைக்கும் நான் பார்க்காத போர் இந்த வேர்டு இது. ஸோ பார்ட்ஸ் வந்து அட்ஜெக்டிவ் சினானிம் வந்து ஹியூஜ், ஆன்டினிம் வந்து டைனி. ஸோ ஆனால் தமிழ் மீனிங் வந்து அழகானு சொல்லியிருக்காங்க. ஸோ அழகான கிடையாது. நம்ம வந்து சினானிம் ஹியூஜ், அதாவது பெருசாக இருக்கிறத பற்றி தான் பேசுவாங்க. சரியா? தமிழ் மீனிங் வந்து இதை நம்ம அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணக்குள்ள அழகானு வருது. சரி, ஓகே. இந்த கார் கனுட்டன் கேக் டவர்ட் ஒரு த டேபிள் அட் த பார்ட்டி. ஸோ இந்த ஒரு பார்ட்டியில் ஒரு கேக் இருக்குது அப்படின்னா அந்த அந்த கேக் எப்படி இருக்கும், அழகாகவும் இருக்கும், ப்ளஸ் ரொம்ப பெருசாகவும் தானே இருக்கும். ஸோ அதை தான் இந்த இடத்துல மீன் பண்ணுறாங்க. ஓகேவா? இந்தியன் நாளோட இடியம் அண்ட் ஃப்ரேஸ் பார்த்தலாமா? புல் யுவர் செல்ஃப் டுகெதர் அப்படின்றாங்க. அப்படின்னா அமைதியாக ஒரு 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 விஷயம் நடக்குது அப்படின்னா, நம்மளுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா நம்ம வந்து காம் டவுனாக இருக்கணும். இல்லை ஒரு இடத்துல வந்து நம்மளுக்கு பிடிக்காத ஒரு விஷயங்கள் நடக்குது அப்படின்னா நம்ம அந்த இடத்த விட்டு வெளியே வந்துடணும். ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா லீட் சம் ஒன் பை த நோஸ் அப்படின்றாங்க. ஸோ அதே தான் இக்னோர் சம் ஒன். ஓகேவா? ஸோ லீட் சம் ஒன் பை நோஸ் அப்படின்னா நம்ம அந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா ஒருத்தவங்க நம்மளுக்கு பிடிக்கல அப்படின்னா நம்ம அவங்கள்ட்ட இருந்து எட்ட வரதை தான். ஸோ இக்னோர் சம் ஒன் அப்படின்றது தான் இந்த இடியம் வந்து நம்மளுக்கு சொல்லுங்க. ஸோ கிளியராக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். இன்னைக்கு நம்மளோட 10 வேர்ட்ஸ் நம்ம பார்த்தாச்சு. இன்னும் நம்மளோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ப்ளஸ் இந்து எடிட்டோர் அனாலிசிஸ் வீடியோவும் பார்த்துருங்க. சரியா? ஸோ அதை நான் நேத்தியே அப்லோட் பண்ணிடுறேன். நேற்று ஈவினிங்கே நான் அப்லோட் பண்ணிட்டேன். பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் இருக்குது, அதையும் பார்த்துருங்க. ஸோ we will see in the next video. Thank you all. Bye bye.